சென்னையில் நேற்று 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று ஒரு கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சென்னையில் நேற்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை அடையார் காவல் மாவட்டத்தில் 4 பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சென்னை தனிப்படை போலீசார் கொடுத்த தகவலின் பெயரில் டெல்லி மற்றும் மும்பை செல்ல ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவன கவுண்டர்களில் போர்டிங் பாஸ்கள் வாங்க முயன்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 28 வயதான சுராஜ், 26 வயதான ஜாபர் குலாம் ஆகிய இருவரை விமான நிறுவன ஊழியர்கள் பிடித்து தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இவர்கள் வட மாநிலங்களில் இருந்து வந்து செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டனரா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே திருடிய நகைகளை இன்று மீட்க சென்றபோது போலீசாரை தாக்கி ஜாபர் தப்ப முயற்சி செய்தார். அப்போது தற்காப்புக்காக காவல்துறை ஆய்வாளர் முகமது புகாரி சுட்டதில் கொள்ளையன் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஜாபர் குலாம் உசேன் 40க்கும் அதிகமான வழிப்பறி கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையவன் என்றும் நேற்று நடைபெற்ற 6 வழிப்பறி சம்பவங்களிலும் இருசக்கர வாகனத்தை இயக்கியதும் ஜாபர் குலாம் தான் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் ஜாபர் குலாம் உசேன் தப்பி ஓட முயன்றதாக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் பொறுப்பேற்று ஏற்கனவே 3 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வட மாநில கொள்ளையர் ஜாபர் குலாம் உசேன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளான். சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பின் நடைபெற்றுள்ள 4வது என்கவுண்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது.